தேனி மாவட்டத்தில் உள்ள 2 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பேருந்து வசதிக்காக பல ஆண்டுகளாக காத்து கிடக்கின்றனர். பேருந்து வசதி இல்லாததால் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியவில்லை என்கின்றனர் அந்த கிராம மக்கள். தினமும் சிரமத்துடனேயே பள்ளிக்கு சென்று வருவதாக கூறுகின்றனர் மாணவர்கள். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ளது பண்ணைத்தோப்பு மற்றும் சாலிமரத்துப்பட்டி. 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு வசித்து வரும் நிலையில் பேருந்து வசதி வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது சாலையே இல்லாத ஊருக்கு பேருந்து எதற்கு என்ற கேள்வி மக்களிடம் கேட்கப்பட்டது. இதனை அடுத்து 2 கிராம மக்களும் பணம் வசூல் செய்து தனியாரிடமிருந்து நிலத்தை வாங்கி அரசிடம் ஒப்படைத்தனர். அதன் பிறகு இங்கு சாலை வந்தாலும் அதில் பேருந்து மட்டும் இன்று வரை வரவே இல்லை. பசு வசதி கேட்டோம், உங்களுக்கு ரோடே இல்லை, பசு வசதி எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சொன்னதுக்காக வேண்டிய நாங்கள் கிராமத்துலேருந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய் போட்டு நிலத்தை விலைக்கு வாங்கி கிராவில் ஓட்டி முடிச்சிட்டோம். கிராவில் ஓட்டி முடிச்சு கவர்மெண்ட்டே எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 15 வருஷமா இப்போ விடுறேன் பிறகு விடுறேன் பசு வசதி இல்லைங்க. பேருந்து வசதி இல்லாததால் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை என்றும் ரேஷன் கடைக்கு சென்று குறித்த நேரத்தில் பொருட்களை வாங்கக்கூட இயலவில்லை என்றும் கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். சரியான டயத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. நாங்கள் 2 மணிக்கு டாக்டர் போயிடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து போய் 2 மணிக்கு சேர்றதுக்குள்ள அங்கே டாக்டரும் போயிடுவாங்க. இன்னும் சாயந்தரம் 5 மணி ஆயிரும். அந்த 5 மணிக்கு மேலே டாக்டர் வந்து பார்த்த பிறகு நாங்கள் ஊசி ஓட்டு வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் 7 மணி ஆயிடுது. 7 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே தீர்த்த தொட்டிக்கு வந்து இறங்கி வந்து எங்களால் நடந்து வர முடியலை. பிள்ளைய அம்மா போனவங்கள வரலையே அப்படின்னு சொல்லி இங்கே பிள்ளைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து என்னாமத்தே அரிசி போடுறாங்க, நாங்கள் வாங்க போகிறது கோடாங்கி வெட்டி போகணும். இங்கேருந்து தீர்த்தட்டிக்கு வந்து நடந்துதே நாங்கள் போகிறோம். போய் அந்த அரிசியை வாங்கி நாங்கள் அங்கே தீர்த்தட்டிலேருந்து பஸ்ஸில் விட்டு இறங்கி நாங்கள் இங்கிட்டு வந்து நடந்துதே வர்றோம் சுமந்து. பேருந்துகள் இயக்கப்படாததால் தினம் தினம் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர் பள்ளி மாணவ மாணவிகள். ஸ்கூலுக்கு போகல அங்கே பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றோம். திரும்ப வர எதுக்கு நீ திரும்ப வீட்டுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அப்படி திரும்ப ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரையில அங்கேருந்து வரையில 6 மணி 7 மணி ஆயிடுது. இங்கே இருட்டுக்குள்ளே அங்கேருந்து நடந்து வர முடியல. அதனால எங்களுக்கு பஸ்ஸு கண்டிப்பாக வேணும். நாங்கள் ஸ்டடியை போய் 8 மணிக்கெல்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் 8 மணிக்கு ஸ்டடி அட்டன் பண்ண முடியலை. 10th படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கும், 12th படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கும், அட்டன் பண்ண முடியல. ஆனால் சாயந்தரம் வீட்டுக்கு வரணும்னா 7 மணி 8 மணி ஆயிடுது. எங்களால் வேகமாக வர முடியலை. பஸ் இல்லாத காரணத்தினால நாங்கள் வர முடியலை. இந்த பிரச்சனை குறித்து அதிகாரிகளிடம் விசாரித்த போது பண்ணைத்தோப்பு மற்றும் சாலிமரத்துப்பட்டி கிராமங்களுக்கு தினமும் ஒரு முறை பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டால் படிப்படியாக பேருந்து சேவை அதிகரிக்கப்படும் என்றும் போடி வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் கூறியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக பாலாஜி.